Lagrange mean value theorem. Lagrange mean value theorem அப்படினா ஒரு f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த Lagrange mean value theorem satisfy பண்றதுக்கு the two condition will be true ஆ இருக்கணும். அப்போ ரெண்டு கண்டிஷன் true ஆ இருந்ததுன்னா Lagrange mean value theorem exist. சரியா? mean value theorem சொன்னாலும் சேம் தான். Lagrange mean value theorem சொன்னாலும் ஓகே. otherwise mean value theorem அப்படினும் இத சொல்லலாம். right? And then f of x is continuous on closed interval a comma b, first condition. Second condition is f of x is differentiable on open interval of a comma b. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும் Lagrange mean value theorem is applicable. பட் ரோல்ஸ் தியரம் அப்படின்றது ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். f of a ஓட ஆன்சரும் f of b ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும். பட் நாட் நெசசரி ஃபார் Lagrange. Lagrangeக்கு வந்து f of a ஓட ஆன்சரும் f of b ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருக்க தேவையில்லை. சரியா? ரைட். இப்போ ரெண்டு கண்டிஷன் ட்ரூ அப்படினா f of x is continuous on closed interval a comma b and f of x is differentiable on open interval a comma b, then there exists at least one point. இங்கேயும் அதே தான் சொல்றோம். at least one point c belongs to open interval of a comma b such that அந்த இடத்துல f dash of c equal to 0 சொல்லுவோம். இந்த இடத்துல ரோல்ஸ் தியரத்துல ரைட். இந்த இடத்துல f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரைட். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ரூவா இல்லையா, Lagrange mean value theorem applicable இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சம். ரைட். எக்ஸர்சைஸ் 7.3 ல third sum. Explain why Lagrange mean value theorem is not applicable to the following function in the respective interval. Interval base பண்ணி தான் இது வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது சொல்லணும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x is equal to x plus 1 divided by x where x belongs to closed interval of -1, 2. இப்போ -1 to 2 அப்படின்னா 0வும் இந்த இடத்துல இருக்கு. ரைட். மேக் இட் கேர்ஃபுல். அப்போ 0 எடுத்துட்டு போயிட்டு இங்க கொடுத்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன், ஃபங்க்ஷனே டிஃபைன்ட் ஆகலை. ஃபங்க்ஷனே டிஃபைன்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் f of x is கண்டினியூஸாக இருக்காது அப்படின்னு. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் ஸோ f of x is equal to x plus 1 divided by x where x is belongs to closed interval of -1, 2. Since என்ன சொல்லலாம், since f of x is not defined at x is equal to 0, therefore f of x is not continuous on closed interval of -1, 2. Hence என்ன சொல்லலாம், Lagrange mean value theorem is not applicable அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ரைட். and then second subdivision. So second subdivision f of x is modulus function, modulus of 3x plus 1. Modulus of 3x plus 1 அப்படின்றது so we know that modulus function எல்லாமே will be continuous. சரியா? modulus function எல்லாமே அப்படின்றது denominator மாறக்கூடாது. சரியா? so modulus of x, modulus of 2x, modulus of 3x, modulus of 2x plus 1, modulus of x plus a, so modulus of x minus a, so இது போல இருக்கிற ஃபார்மேட் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே will be continuous. சரியா? so previous கிளாஸோட நம்ம ரோல்ஸ் இடத்துல ஒரு மாடுலஸும் பார்த்தோம். modulus of 1 by x. ஸோ இந்த கேஸில் மாடுலஸ் ஃபங்க்ஷன் த்ரூ அவுட்டாக கண்டினியூஸ்னு சொல்ல முடியாது. 1 by x வந்ததுன்னா இட்ஸ் நாட் கண்டினியூஸ் ஃபார் அட் x is equal to 0ல என்ன டிஃபைன்டாக ஆகலை. ரைட். ஸோ மாடுலஸ் ஜென்ரலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அதான் நான் சொன்னது. ரைட். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ இல்லை மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வில் பி கண்டினியூஸ். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஷியபிள் இருக்குமா அப்படின்னா டிஃபரன்ஷியல் இதனோட கிராஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதனோட கிராஃப் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும், ஸோ எக்ஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் த்ரூ த பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப். ரைட். y is equal to மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் இந்த பாயிண்ட்ல ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ல வில் பி கண்டினியூஸ். சரியா? பட் நாட் டிஃபரன்ஷியபிள். ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள்? இஸ் அப்ரோச்சஸ் த ஷார்ப் எட்ஜ். ஷார்ப் எட்ஜில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ப்ரீவியஸ் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீ படித்த ஒரு விஷயம் தான். ஸோ ஹரிசாண்டல் டேஞ்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது ஹரிசாண்டல் டேஞ்சென்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதனால் டிஃபரன்ஷியபிள் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இல்லை ஷார்ப் எட்ஜ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாமே டிஃபரன்ஷியபிள் கிடையாது அப்படின்னு
ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம படித்த விஷயம் தான் சரியா. ஸோ அது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் ட்ரூவா, இது ஆரிஜனுக்கு சரி, ஆரிஜனில் தான் இது நடக்குது ரைட். இதே மாடுலஸ் ஆஃப் 3x + 1 இந்த சைடு இருக்கும். மாடுலஸ் ஆஃப் 3x + 1 அப்படின்றது இஸ் த்ரூ டு மூவ் ஆன் டு த லெஃப்ட் சைடு ரைட். ஸோ இந்த பிளேஸில் -1/3 கரெக்ட். -1/3ல சாஃப் விச் வில் பி ஃபார்ம்டு ரைட். அப்போ டிஃபரன்ஷியபிள் அந்த இடத்துல இருக்காது ரைட். அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரைட். அப்போ f of x is modulus of 3x + 1 where x is belongs to closed interval of -1, 3. So f of x is continuous. Continuously எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது ரைட். Continuous on closed interval of -1, 3. But f of x is not differentiable at x is equal to -1/3. x is equal to -1/3 ல not differentiable. அப்போ ஒரு பாயிண்ட்ல not differentiable சொன்னா throughout the interval it will be not differentiable னா அர்த்தம். Therefore hence என்ன சொல்லலாம், hence so second condition will be failure அதனால Lagrange mean value theorem will be not applicable. Exercise 7.3 fourth first subdivision. Using the Lagrange mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the end points of the given interval. F of x is equal to x cube minus 3x plus 2 where x belongs to closed interval of -2, 2. சரியா. Lagrange mean value theorem அப்படின்றது என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா Lagrange mean value theorem is applicable. ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x is continuous on closed interval-ஆக இருக்கணும். and then f of x is differentiable on open interval-ஆக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா Lagrange mean value theorem is applicable ரைட். and then f of a ஓட ஆன்சரும் f of b ஓட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும்னு நெசசரி கிடையாது Lagrange mean value theorem ரைட். அப்படி இருந்தது அப்படின்னா Lagrange mean value theorem will be true அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட். determine the values of x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த x வேல்யூ எப்படி இருக்கணும், which tangent is parallel to, அப்போ tangent ஃபார்ம் ஆகும். அந்த tangent லைன் வந்து parallel to secant லைனாக இருக்கும். அந்த secant லைனுக்கு parallel-ஆக இருக்க tangent லைனு அந்த டான்ஜென்ட் லைன் அப்படின்னா டச் ஆகும். அந்த பாயிண்டோட எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸோட இப்போ மீனிங் பார்த்தலாம். Lagrange மீன் வேல்யூ தேர்றதுக்கு மீனிங் பார்த்தலாம் ரைட். ஒரு கர்வ் இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் எஃப் ஆஃப் ஏ, இந்த பாயிண்ட் எஃப் ஆஃப் பி ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம ட்ரா பண்ணுற லைன் தான் செகண்ட் லைன். இந்த ரெண்டு பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸை டச் பண்ணுறப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இதுதான் செகண்ட் லைன் ரைட். இந்த செகண்ட் லைனுக்கு பேரலாக இருக்கிறது சரியா. அப்போ பேரலாக இருக்க டச்சிங் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்டில் ஒரு டான்ஜென்ட் ட்ரா பண்ணோம், அதான் டான்ஜென்ட் லைன் சரியா. இந்த டான்ஜென்ட் லைனோட பாயிண்ட் Lagrange என்ன கிடைக்கும், f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a அப்படின்னு இங்கிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ரைட். அப்போ இந்த பாயிண்ட் இஸ் parallel to secant line. அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். அதை தான் இப்போ நம்ம சொல்லுவோம். அப்போது secant லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனு டான்ஜென்ட் லைன், அந்த டான்ஜென்ட் லைன் இருக்கிற எக்ஸோட ஆன்சர். அப்போ எப்படி கிடைக்கும், f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஏன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா டான்ஜென்ட்டோட ஆன்சர், டான்ஜென்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர். know that it is a slope f dash of c அப்படின்னும் f dash of x அப்படின்றது is nothing but a slope right. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Lagrange mean value theorem யூஸ் பண்ணி டு ஃபைண்ட் த அந்த எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ரைட். இங்கே எக்ஸும் சொல்லலாம் இல்லை சியும் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது ரைட். and then given f of x, so f of x is equal to x cube minus 3x plus 2. Given interval x belongs to closed interval of -2, 2. It is a given it is a polynomial equation. Therefore it is a continuous as well as differentiable அப்படின்னு சொல்லிடலாம் ரைட். polynomial function. அப்போ Lagrange mean value theorem will be satisfied. So f of x is continuous
continuous on closed interval minus 2 comma 2 and is differentiable on open interval minus 2 comma 2. Correct? Then there exists at least one point. Then there exists at least one point C ன்னு சொல்லலாம், otherwise x ன்னு சொல்லலாம். ஏன்னா x value find out பண்ணால் நான் x ன்னு எடுத்துக்கிறேன். x is belongs to open interval of minus 2 comma 2 such that f dash of c பதில் நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். So f dash of x is equal to f of b minus f of a divided by b minus a. இது ஃபார்முலா, ரைட்? இப்போ a க்கும் b க்கும் நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். a ஓட ஆன்சர் -2, b ஓட ஆன்சர் 2. அப்போ 2 f of a அப்படின்றது -2. So again 2 minus of -2. Right? So எல்லாரோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. f of 2 ஓட ஆன்சர் என்ன, f of -2 ஓட ஆன்சர் என்ன, then f dash of x ஓட ஆன்சர் என்ன. So given f of x, so f of x is equal to x cube minus 3x plus 2. And then f of -2 ஓட ஆன்சர் -2 whole cube minus 3 times of -2 plus 2. So that equal to -8 plus 6 plus 2. Right? So that equal to 0. f of -2 would answer is 0. f of plus 2 would answer 2 cube minus 3 into 2 plus 2. So that equal to 2 cube would answer 8 minus 6 plus 2. So that equal to 4. Right? இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், Lagrange mean value theorem will be exist. சரியா? கண்டிப்பாக ஒருவேளை ஈக்குவலாக இருந்தாலும் ரோல்ஸ் theorem will be goes to Lagrange mean value theorem goes for ரோல்ஸ் theorem மாறிடும். Right? And then f dash of x. So f dash of x is equal to differentiate பண்ணா 3x squared minus 3. Correct? So values எல்லாம் apply பண்ணோம்னா, so 3x squared minus 3 is equal to f of 2. f of 2 would answer 4 minus f of -2 would answer 0 divided by 2 minus of minus plus 2. Correct? So that is equal to 4 divided by 4. 4 cancel. So answer is 1. So 3x squared minus 3 is equal to 1. About 3x squared minus 3 right side plus 3. So 1 plus 3 would answer 4. And then x squared is equal to 4 by 3. Take root on both sides. So x is equal to plus or minus root 4 would answer 2 by root 3. Correct? So in the x is equal to plus 2 by root 3 ஓட ஆன்சரும் x is equal to minus 2 by root 3 என்ற பிளேஸ்ல x ஓட பிளேஸ்ல tangent லைன் வந்து secant லைனுக்கு parallel-ஆ இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நான் சொல்றது, ரைட்? இந்த x பாயிண்ட். So x ஓட ஆன்சர் 2 by root 3. பாசிட்டிவ் சைடு இங்க இருக்கும். அதே போல நெகட்டிவ் சைடு அந்த இந்த கர்வ் வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தோம்னா -2 by root 3க்கு அங்க tangent டிரா பண்ணாலும் secant லைனுக்கு parallel-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றது தான், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 by root 3 அப்படின்றது நம்ம இன்டர்வல்ல ஓபன் இன்டர்வல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோ, ரைட்? 2 by root 3 அப்படின்றது என்ன வேல்யூ வரும்? 2 by root 3. root 3 வந்து 1.7, ரைட்? 2 by 1.7 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா கம்பல்சரி -2, 2 குள்ள தான் இருக்கும், ரைட்? ஸோ இஸ் பிலாங்ஸ் டு -2, 2. சரியா? பாசிட்டிவ் சைடும் இருக்கு, அதே போல நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால இஸ் பிலாங்ஸ் டு. அப்போ கிடைச்ச பாயிண்ட் தான் இந்த எக்ஸ் வேல்யூ தான். Tangent is parallel to secant line exist ஆகும். Exercise 7.3 fourth second subdivision. Using the Lagrange mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. F of x is equal to x minus 2 into x minus 7, where x belongs to closed interval of 3, 11. Right? So as usual, so given question f of x is equal to x minus 2 into x minus 7, where the interval x belongs to closed interval of 3, 11. So given f of x would answer f of x, it is a polynomial equation, correct? It is a quadratic polynomial equation, therefore it is continuous as plus differentiable for the any real values of x values, right? Any real numbers. So f of x is continuous on closed interval of 3, 11 and is differentiable
differentiable on open interval 3 comma 11. Then there exists, so two conditions true on way Lagrange mean value theorem is applicable, right? Then there exists by the mean value theorem, right? Then there exists at least one point C is belongs to C யும் சொல்லலாம் இல்ல otherwise X யும் சொல்லலாம். இந்த இடத்துல X கேட்டிருக்கனால X ன்னு replace பண்றேன். So X belongs to open interval of 3 comma 11 such that f dash of s c ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம x அப்படினால f dash of x is equal to f of b minus f of a divided by b minus c. end points தான் வேற எதுவும் கிடையாது, ரைட்? அப்ப f of b அப்படின்றது 11 minus f of a அப்படின்றது 3 divided by 11 minus 3. So f of b minus f of a divided by b minus a. b அப்படின்றது இந்த lower limit upper limit அப்படின்னு சொல்றதா, ரைட்? So as it is, so கொடுத்திருக்க f of x எடுத்து எழுதுறேன். f of x is equal to x minus 2 into x minus 7. ரைட்? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எழுதலாம், தப்புன்னு கிடையாது. மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட், ஸோ மைனஸ் 7x and then minus 2x, ஸோ மைனஸ் ப்ளஸ் 14, சரியா? 2 7s are, so that equal to x squared minus 9x plus 14 கூட சொல்லலாம், தப்புன்னு கிடையாது. And then to find the f of 11, f of 3, கரெக்டா? and then f dash of x, சரியா? அப்போ f of 3 ஃபைண்ட் அவுட் பண்றேன். f of 3 is equal to 3 minus 2 into 3 minus 7, so that equal to, so 1 இது minus 4, 1 into minus 4 minus 4. and f of 11 அப்படின்னா x இருக்கிற இடத்துல 11, அப்போ 11 minus 2 into 11 minus 7, so that equal to 11 minus 2 அப்படின்னா 9, so 9 into 11 minus 2 7 அப்படின்னா is nothing but 3 4, சரியா? 9 4s are 36. and then f dash of x, so f dash of x அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவா? ஸோ இது யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டு யூஸ் த ப்ராடக்ட் ரூல். அதர்வைஸ் இது யூஸ் பண்ணால் இன்னும் சிம்பிளாக இருக்கும், ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2x minus 9, கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x minus 9x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 9 plus 14x 14 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ரைட்? டு அப்ளை இட், அப்போ 2x minus 9 is equal to f of 11 ஓட ஆன்சர் 36 minus f of 3 ஓட ஆன்சர் minus 4 divided by 11 minus 3 ஓட ஆன்சர் 8. so that equal to 2x minus 9 is equal to 40 divided by 8, so 40 cancel பண்ணோம் அப்படின்னா 5 8s are 40, அப்போ 2x is equal to 5 plus 9 14, right? so that is x is equal to 7. so x is equal to 7 அப்படின்றது given open interval இருக்கா, is belongs to 3 comma 11, open interval of 3 comma 11. therefore the x is equal to 7 அப்படின்ற பாயிண்ட் தான் tangent line is, அப்போ அந்த இடத்துல tangent line draw பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் parallel to the secant லைனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். Exercise 7.3 ல 5th ல first subdivision, show that the value in the conclusion of mean value theorem for the function f of x is equal to 1 by x and the closed interval of positive numbers a comma b is root ab. என்ன சொல்றாங்க? ஸோ மீன் வேல்யூ தியரம், லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரத்தில் இல்லை மீன் வேல்யூ தியரத்தில் கன்க்ளூஷனோட ஆன்சர் வந்து ரூட் ஏபியாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் சியோட ஆன்சர் ரூட் ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்டெரக்டாக சி அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ரைட்? சரி, எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 1 by x, இன்டர்வலோட ஆன்சர் ஏ கமா பி. இங்கே ஏவும் பியும் மறுபடியும் அகெயின் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏவோட ஆன்சரும் பியோட ஆன்சரும் பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கணும். பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா 1 2 1.2 1.3 அப்படின்னு சொல்கிற நம்பர்ஸ், சரியா? ஜீரோவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜீரோ கிடையாது அப்படின்னா இட் இஸ் ஏ கண்டினியூஸ். ஏன்னா ஜீரோ இருந்தால் இட் இஸ் நாட் ஏ கண்டினியூஸ், கரெக்டுன்னு, ரைட்? ஸோ சொல்யூஷன் f of x ஓட ஆன்சர் 1 by x. அதே போல் on interval x is belongs to closed interval of a comma b where a comma b is belongs to positive number. a comma b is belongs to positive number, right? Positive numbers or positive numbers, right?
அப்போ ட்ரிவியலா நம்ம என்ன சொல்லிடலாம், f of x is பாசிட்டிவ் நம்பர்னால it is always continuous and also differentiable. சரியா? ஸோ டினாமினேட்டர் ஆன்சர் 0 ஆனால் தான் நம்மளால கண்டினியூஸ் பற்றி பேச முடியாது. ரைட்? டினாமினேட்டர் ஆன்சர் 0 கிடையாது அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர்லேருந்து சொல்லிட்டோம். அப்போ ட்ரிவியலி it is continuous. ஸோ continuous on closed interval of a comma b and is differentiable on open interval of a comma b. Right? Therefore Lagrange mean value theorem is satisfied. சரியா? And then there exists, to use them Lagrange mean value theorem, right? Then there exists at least one point C is belongs to open interval of a comma b, given interval a comma b, such that f dash of C is equal to f of b minus f of a divided by b minus a. Correct? So, and then to use f of a என்ன f of b என்ன அப்படின்னு find out பண்ணுவோம். Right? So, f of x ஓட ஆன்சர் என்ன 1 by x. It can be written as x power minus 1 எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்? இப்போ f of a ஓட ஆன்சர் என்ன 1 by a. அதே போல f of b ஓட ஆன்சர் என்ன 1 by b. சரியா? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x is equal to, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அப்போ இது ஈஸி, அதனால தான் இந்த x power minus 1 எழுதுனா. ரைட்? ஸோ பவர் ரூல் யூஸ் பண்ணோம்னா -1 x into -1 minus 2 is nothing but -1 by x squared. கரெக்டா? ஸோ சிக்கு சேஞ்ச் பண்ணுங்க. ரைட்? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சி சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ -1 by c squared. ஸோ தட் ஈக்குவல் டு f of b. f of b ஓட ஆன்சர் 1 by b minus f of a ஓட ஆன்சர் 1 by a divided by b minus a. அதுவும் நம்ம இன்டர்வலும் a, b அதனால b minus a as it is. Right? So take LCM. -1 by c squared is equal to numerator LCM எடுத்தோம் அப்படின்னா so ab. Right? So cross multiply பண்ணோம் அப்படின்னா a minus b divided by b minus a. Right? So இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணோம்னா a minus b divided by ab numerator into இதை ரெசிபிகுலர் போட்டோம்னா 1 by b minus a. Correct? So எதெல்லாம் ஸோ நியூமரேட்டர்லேயோ டினாமினேட்டர்லேயோ ஒரு மைனஸ் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ தட் ஈக்குவல் டு மைனஸ் காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஸோ a minus b அப்படின்றது கேன் பி ரிட்டன் as b minus a. நியூமரேட்டரில் நான் மைனஸ் எடுத்துறேன். ரைட்? b minus a ab into 1 by b minus a. ரைட்? இப்போ b minus a will be cancel. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? ஸோ -1 by c squared is equal to -1 by ab. So minus cancel. It implies so cross multiplication, right? அப்போ என்ன வரும்? c squared is equal to ab ன்னு exist ஆகும். It implies c is equal to plus or minus root ab. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் c a-வும் b-யும் it is a positive. அப்போ it will be valued, right? அப்போ therefore c is equal to minus root ab அப்படின்றது is not belongs to open interval of a comma b because it is a positive interval. Right? Positive interval அதனால இது நெகட்டிவ் வேல்யூஸ் வருது, கண்டிப்பா இந்த c வேல்யூ அதில் இருக்காது. Therefore c is equal to root ab. It is a positive number, கண்டிப்பா இந்த இன்டர்வலுக்குள்ள தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a-க்கும் b-க்கும் நீ ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா இது 2 இது 3 அப்படின்னா கரெக்டா? இது 2 இது 3. ரைட்? அப்போ 2 into 3 ஓட ஆன்சர் √6. அப்போ √6 ஓட ஆன்சர் 2,3 குள்ள இருக்குமா? எஸ், கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் இஸ் ரூட் ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. எஸ் ப்ரூவ்டு. Exercise 7.3 fifth second subdivision. Show that the value in the conclusion of the mean value theorem for the f of x ax squared plus bx plus c and any interval, right? இங்க interval ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. Closed interval of a comma b is a plus b divided by 2. So கடைசி ஃபைனல் ஆன்சர் c ஓட ஆன்சர் a plus b divided by 2 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்? ரைட்? எப்படி சம் போடலாம் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் யூசிங் த மீன் வேல்யூ தியரம். மீன் வேல்யூ தியரம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா மீன் வேல்யூ தியரம் வில் பி எக்ஸிஸ்ட். இந்த ரெண்டு கண்டிஷன் f of x is continuous and f of x is differentiable for the given interval அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மீன் வேல்யூ தியரம் will be satisfied. Right? And then f of x ஓட ஆன்சர் is given answer is ax squared
plus bx plus c. And the interval is where x is belongs to closed interval of a comma b. இங்கே a ஓட ஆன்சரும் b ஓட ஆன்சரும் not restricted. எந்த வேல்யூனா இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இரேஷனல் நம்பர் எந்த நம்பராக இருக்கலாம், ஃபார் ரியல் நம்பர் தான் இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடாது, ரைட். And then so f of x is a quadratic equation in x, therefore quadratic equation அப்படினு சொல்றது in general it is a polynomial equation. Polynomial equation is always differentiable for the interval, any interval, real number la எந்த interval எடுத்தாலும் will be differentiable. Differentiable நாவே automatically continuous will be true அப்படினு அர்த்தம், right. So f of x is continuous on closed interval of a comma b and is differentiable on open interval of a comma b. Therefore mean value theorem is applicable or satisfied or true edona sollalam, right. Then there exists at least one point c is belongs to open interval of a comma b such that f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a, because the given interval is a comma b. அதனால வேற எதுமே கிடையாது, right. And then first of all to find the f of a, f of b and f dash of c, right. அப்போ f of a find out பண்ணா f of x எழுதணும். So f of x is equal to capital A x squared plus bx plus c. It is a quadratic equation. To apply a, f of a ஓட ஆன்சர் find out பண்ணா capital A squared plus capital B plus c, capital C, right. As well as f of b. So f of b find out பண்ணோம்னா f of b is equal to x இருக்கிற இடத்துல b, right. Capital A b squared plus capital B small b plus capital C. And then to differentiate f dash of x, differentiate பண்ணோம் அப்படினா a is a multiplication constant, take it out, x square differentiate பண்ணா 2x, அப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும் 2ax plus bx differentiate பண்ணோம் capital B as it is, x differentiate பண்ணா 1, so போட்டாலும் 1 போடலனாலும் 1, but c capital C differentiate பண்ணா it is a purely constant, differentiation is 0, அப்போ 2ax plus b. To change the f dash of c, அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் c change பண்ணோம் அப்படினா, so 2 capital AC plus capital B, small c இது, right. So that equal to f of b. F of b ஓட ஆன்சர் capital A b squared plus capital B small b plus c, right. இது first term minus f of a. F of a ஓட ஆன்சர் capital A squared plus capital B small b plus capital C divided by b minus a. So b minus a. சரியா, நியூமரேட்டர் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா, so that equal to capital A b squared plus capital B small b plus capital C minus capital A small a squared minus capital B small b minus capital C divided by b minus a, small plus c minus c, capital C ரெண்டுமே cancel, as it is அதே போல bb, right, capital B right. இதனோட ஆன்சர், so a இருக்கிற இடத்துல நம்ம b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், so small a அப்படினு வரணும், right, small a, right. So a இப்போ இது கேன்சல் ஆகாது, capital B small b do not cancel, right. So that equal to இதிலிருந்து என்ன பண்ணலாம், capital A b squared minus capital A squared plus capital B small b minus capital B small a divided by b minus a. Again, so that equal to a common, b square minus a squared plus capital B minus a divided by b minus a, right. And then b square minus a square அப்படினா, we know that b square minus a squared அப்படினா, so that equal to capital A into small b plus a, that is a plus b into a minus b. அப்போ இங்க a பதில் b ன்னு இருக்கு, b க்கு பதில் a ன்னு இருக்கு, அப்போ b plus a into b minus a plus capital B into b minus a divided by b minus a. Numerator throughout b minus a will be common, right. அப்போ b minus a common எடுத்தோம் அப்படினா b minus a into balance capital A into small b plus a plus capital B divided by b minus a.
right? B minus A get cancelled. So what is the left hand side? 2A small c plus capital B, right? So that equal to 2A small c plus capital B is equal to capital A into B plus A plus B. Again plus B will be cancelled, right? So balance irukudhu 2 capital A small c is equal to capital A into B plus A. Again A will be cancelled, right? It implies நம்ம இங்க இருந்து என்ன பண்ணனும், small c ஓட ஆன்சர் தான் அது A plus B divided by C 2 அப்படினு ப்ரூவ் பண்ணோம், right? So small c is equal to B plus A divided by 2. Otherwise என்ன சொல்லலாம், இத A plus B divided by 2. It belongs to open interval of A comma B. Yes, it is a midpoint formula. A plus B divided by 2. கண்டிப்பா அதுக்குள்ள தான் எந்த வேல்யூ எடுத்தாலும் -2, 2 எடுத்தாலும் 0 னு எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? அதே போல 1, 3 னு எடுத்தாலும் 1 plus 3 divided by 2 is nothing but 1 plus 3 divided by 2 அப்படின்றது 2. சரியா? அந்த லிமிட் குள்ள தான் இருக்கும். அதான் இதோட ப்ரூஃப். hence proved.